அதிமுகவின் அலுவலக போர்டில் எடப்பாடியினுடைய படம் மறைக்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையின் நீக்கம் நடவடிக்கையை அடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமியின் படம் மறைக்கப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக அலுவலகத்தில் செங்கோட்டையின் கட்டுப்பாட்டிலேயே அந்த அலுவலகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகம் செங்கோட்டையன் பயன்படுத்தி வந்த அலுவலகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் என்பது மறைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததற்காக செங்கோட்டையனுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தன. பதவி பறிப்புக்கு பிறகாக நேற்று முன்தினம் பசும்பொன்னில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சசிகலா ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்திருந்தார். இது கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி நேற்று அதிரடியாக செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் பயன்படுத்தி வந்த அதிமுக அலுவலகத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் நீக்கப்பட்டிருக்கின்றது. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையன் இருந்தபோது கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூரில் அதிமுக அலுவலகத்தை அமைத்து அவர் பயன்படுத்தி வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய பதவி பறிப்பிற்கு பிறகாகவும் அந்த அலுவலகத்தையே அவர் அங்கு பயன்படுத்தி வந்தார். ஆனால் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நல்லகவுண்டன் பாளையத்தில் அதிமுகவினுடைய மற்றொரு அலுவலகத்தை எடப்பாடி அணியினர் தனியாக அமைத்து அவர்கள் அங்கு பயன்படுத்தி வந்த சூழ்நிலையில் நேற்று கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு பிறகாக தற்பொழுது அந்த அதிமுகவினுடைய செங்கோட்டையனுடைய அந்த அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய படம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சியினுடைய அந்த அலுவலகத்திற்குள் எந்த இடத்திலுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த முகப்பில் இருக்கக்கூடிய பேனரில் மட்டுமே பொதுச் செயலாளர் என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமியின் படம் இருந்தது. தற்பொழுது அந்த படமும் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் இன்று தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்புகளை செங்கோட்டையன் இன்று வெளியிட இருக்கின்றார். இதற்காகத்தான் இன்று காலை 11 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். ஏற்கனவே இந்த அலுவலகத்தில் தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக அவர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் அதையும் தற்பொழுது கோபி அருகே இருக்கக்கூடிய குள்ளம்பாளையம் தனது இல்லத்தில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு செங்கோட்டையன் ஏற்பாடு செய்திருக்கிறார்.